தேவ நம்பிய திஸ்ஸ மன்னன் அப்படின்ற மன்னனை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த தேவ நம்பிய திஸ்ஸ மன்னன் இயற்பெயர் என்னன்னு சொன்னால் தீசன். இயற்பெயர்னு சொல்கிறது வந்து தாய் தந்தையரால் வைக்கப்படுற பேர். அப்போ தேவ நம்பிய தீசன்ற தாய் தந்தையர் வச்ச பேர் என்னது? தீசன். சரியா? பிற்காலத்தில் தான் தேவ நம்பிய அப்படின்ற பட்ட பேரை இந்த மன்னன் சூட்டி கொண்டான், மன்னன் ஆனதுக்கு பிறகு. சரியா? அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த தேவ நம்பிய தீசன்ற தந்தை யாருன்னு சொன்னால் மூத்த சிவன் அல்லது மூட சிவன் என்று சொல்லப்படுற மன்னன். இந்த மூட சிவன் தந்தை யாருன்னு சொன்னால் பண்டுகாபய மன்னன். இப்போ விளங்கிச்சா? பண்டுகாபய மன்னன் மகன் மூத்த சிவன். மூத்த சிவன் மன்னன் மகன் வந்து தேவ நம்பிய தீசன். இந்த தேவ நம்பிய தீசனுக்கு வந்து 9 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருந்தாங்க. இவர் வந்து எத்தனாவது புள்ளன்னு சொன்னால் 2வது, அதாவது குடும்பத்தில் 2வது மகன் தான் இந்த தேவநம்பிய தீசன். அதோட தந்தை மூத்த சிவனுக்கு பிறகு இந்த தேவநம்பிய தீசன் தான் அரசனாக முடிசூட்டி கொள்றான். ரைட். இப்போ இலங்கையில் வந்து தேவநம்பிய தீசன் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் வந்து அசோக சக்கரவர்த்தியோட ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்குது. இந்த அசோக சக்கரவர்த்தியும் இலங்கையில் உள்ள தேவநம்பிய தீச மன்னனும் வந்து முகம் காணாத நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. சரியா? இவங்க ஒருத்தர் பார்த்தில்ல, ஆனாலும் இவங்க வந்து நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. இந்த தேவநம்பிய தீசன் வந்து தான் அரசனானதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய மருமகனான அரிட்டன் அப்படின்றவர தலைமையில ஒரு தூதுக்குழுவை வந்து அசோகன்ட்ட அனுப்பி வைக்கிறாரு. இந்த தூதுக்குழு வந்து போகல அரிட்டன்ட்ட என்ன சொல்றாருன்னு சொன்னா, அசோகனுக்காக வந்து பல பரிசு பொருட்களை அனுப்புவதாகவும் அதை அவர் ஏற்றுக்கொள்ள சொல்லியும் சொல்றாரு. சரியா? இப்போ இந்த தூதுக்குழுவும் வட இந்தியாவுக்கு போயிட்டு சேர்றாங்க. போயிட்டு சேர்ந்தோடனே அசோகனுக்கு வந்து தேவநம்பிய தீச மன்னன் அனுப்பின பரிசு பொருட்களை கொடுத்தோன்னே அசோக மன்னன் வந்து சந்தோஷப்படுறாரு. சரியா? சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த தூதுக்குழுவினரை, இந்த அரிட்டன்ட தூதுக்குழுவினரை வந்து நல்லா கௌரவிச்சு உபசரித்து திருப்பி நாட்டுக்கு அனுப்ப போக்கிட்ட இந்த தேவநம்பிய தீசனுக்கு வந்து சில பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த பரிசு பொருட்களை வந்து உங்களோட மன்னனுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. சரியா? இந்த பரிசு பொருட்களில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், முடிசூடுவதற்கு தேவையான பொருட்கள் இருந்துச்சு. அப்போ நாங்கள் யோசிக்கலும் ஏற்கனவே முடிசூடி தானே மன்னனாக ஈக்கிறாருன்னு சொல்லி, இது வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அசோகன் வந்து அவங்களோட வழக்கப்படி, அதாவது அசோக மரபின்படி தேவநம்பிய தீச மன்னனை வந்து 2வது முறையாக முடிசூட்டி கொள்றதுக்காக வேண்டிதான் இந்த பொருட்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு. சரியா? அவங்களோட வழக்கப்படி 2வது முறை முடிசூடிக்கோங்கன்னு சொல்லி. அடுத்தது வந்து அதோடு தான் இந்த தேவநம்பிய அப்படின்ற பட்டப்பெயரையும் அனுப்பி வைக்கிறாரு. இந்த பட்டப்பெயர் வந்து அசோகன் பயன்படுத்தின பட்டப்பெயர். சரியா? தேவநம்பிய அப்படின்ற பட்டப்பெயர். இந்த தேவநம்பிய அப்படின்ற பட்டப்பெயரோட பொருள் என்னன்னு சொன்னால், தெய்வத்திற்கு பிரியமானவன் அல்லது கடவுளுக்கு பிரியமானவன் அப்படின்றது தான் இதோட பொருள். சரியா? இப்படி அசோக சக்கரவர்த்தி அனுப்பின பொருட்களையும் அவருடைய பட்ட பேரையும் இங்கே உள்ள தேவநம்பிய தீசன், அதாவது திஸ்ஸ மன்னன் வந்து ஏற்றுக்கொண்டு தேவநம்பிய தீசனாக மாறினான், தன்னுடைய பேரை மாற்றி கொண்டான். ரைட். அதோட அசோக மரபின்படி 2வது முறையாகவும் அவங்க அனுப்பின பொருட்களை வச்சு முடிசூடி கொள்றான். இந்த நிகழ்ச்சியால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு, அதாவது தேவநம்பிய தீசனுக்கும் அசோக பேரரசனுக்கும் இடையிலான நட்பு வந்து வலுப்பெற்றுச்சு. ரைட். இப்போ இலங்கைக்கு பௌத்த சமயத்தின் வருகை அப்படின்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம். என்னன்னு சொன்னால், இப்போ அசோக மன்னனும் இலங்கையில் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற தேவநம்பிய தீச மன்னனும் நல்ல நண்பர்கள். சரியா? அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அசோக மன்னன் வந்து தனக்கு கிடைச்ச பௌத்த சமயத்தை வந்து இலங்கைக்கும் அனுப்பணும்னு விருப்பப்பட்டு தன்னுடைய மகனான மஹிந்த தேரரையும் அவருடைய குழுவினரையும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரியா? அதாவது அசோக மன்னன் மகனான மஹிந்த தேரரின் தலைமையில் பிக்குமார் குழு ஒன்று பௌத்த சமயத்தை இலங்கையில் பரப்புவதற்காக வேண்டி தேவநம்பிய தீசன்ற காலத்தில் இலங்கைக்கு வந்து சேர்றாங்க. சரியா? இவங்க எப்போ வாராங்கன்னு சொன்னால், புத்தர் பரிநிர்வாணம் அடைந்து 237 ஆண்டுகளுக்கு பின்னரான காலத்தில் தான் இந்த மஹிந்த தேரர் வந்து இலங்கைக்கு பௌத்த சமயத்தை எடுத்துகிட்டு வராரு. தேவநம்பிய தீச மன்னனும் மஹிந்த தேரரை வந்து மிக மரியாதையோட வரவேற்று அவரை வந்து நல்லா உபசரிக்கிறாங்க. அதோட இந்த மஹிந்த தேரரோட போதனைகள், அதாவது பௌத்த போதனைகளை கேட்டு பௌத்த சமயத்தையும் இந்த தேவநம்பிய தீச மன்னன் தழுவி கொள்றான். இப்படி பௌத்த சமயத்தை வந்து மன்னன் தழுவின பிறகு அரச குடும்பத்தினரும் இந்த பௌத்த சமயத்தை தழுவுறாங்க. மன்னனும் அரச குடும்பமும் பௌத்த சமயத்தை தழுவினதை பார்த்து இலங்கை மக்களும் பௌத்த சமயத்தை பின்பற்றுறதுக்கு முன் வராங்க. இப்படித்தான் இலங்கையில் வந்து பௌத்த சமயம் வந்துச்சு. ரைட்.
இப்போ நாங்கள் அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மஹிந்த தேரரோட வருகையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர் எப்படி வந்தார், எங்கே வந்து இறங்கினார் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் விரிவாக. புத்தர் வந்து பரிநிர்வாணம் அடைஞ்சி 237 ஆண்டுகளுக்கு பின்னரான காலத்தில் தான் பௌத்த சமயத்தை வந்து பரப்புறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு. சரியா? இந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையில் ஆட்சி செஞ்சுட்டு இந்த மன்னன் தான் தேவநம்பிய தீசன். எனவே தேவநம்பிய தீசன் வந்து அசோக சக்கரவர்த்தியுடனான நட்பு காரணமாக வந்து அசோக சக்கரவர்த்தி வந்து தன்னுடைய மகனான மஹிந்த தேரரையே இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரியா? இலங்கையில் பௌத்தத்தை பரப்பணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து மஹிந்த தேரரையே இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரியா? இந்த மஹிந்த தேரரும் அவருடைய குழுவினரும் இலங்கைக்கு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் இலங்கையில் வந்து வேகமாக பௌத்த சமயத்தை பரப்பணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இங்கே வந்தாங்க. இந்த மஹிந்த தேரரோட குழுவினர் யாருன்னு சொன்னால் இத்தியர், உத்தியர், சம்பலர், பத்தசாலர், சுமண சாமணேயர், பண்டுக்க உபவாசி என்பவர்கள் தான் இந்த குழுவில் இருந்தாங்க. ரைட். அதுக்கு முதல்ல இலங்கையில் ஒரு நாட்டில் வந்து ஒரு சமயத்தை பரப்பணும் இல்லாட்டி ஒரு விஷயத்தை பரப்பணும்னு சொன்னால் முதல்ல யாருடைய உதவி தேவை? அந்த நாட்டு மன்னனுடைய உதவி தேவை. எனவே தேவநம்பிய தீச மன்னனை சந்திக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கம். சரியா? இந்த சந்திப்பு எங்கே நடக்குதுன்னு சொன்னால் மஹிந்த தேரரும் தேவநம்பிய தீசனும் வந்து மிகிந்தலையில் உள்ள மிசாக பர்வதம் அப்படின்ற மலையில் தான் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு மன்னர் வந்து பௌத்த சமயத்தை தழுவினார். சரியா? தேவநம்பிய தீசன் வந்து பௌத்த சமயத்தை தழுவுறாரு. சரியா? இப்படி மன்னனும் அரச குடும்பத்தினரும் பௌத்த சமயத்தை தழுவினதை கண்ட மக்களும் வந்து பௌத்த சமயத்தை வந்து தழுவ தொடங்குறாங்க. எனவே இலங்கையில் வந்து பௌத்த சமயம் வேகமாக பரவ தொடங்குது. இப்போ பௌத்த சமயத்தை ஏற்ற தேவநம்பிய தீச மன்னன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அனுராதபுரத்தில் உள்ள மகாமேகவன பூங்காவையும் அதில் வந்து திஸ்ஸ மகாராம அப்படின்ற விகாரையையும் அமைச்சு மஹிந்த தேரருக்கு வந்து தானமாக வழங்குகிறான். இந்த மகாமேகவன பூங்கால தங்கி மஹிந்த தேரர் வந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்து தர்ம உபதேசம் அதாவது பௌத்த சமய உபதேசங்களை வந்து சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது வந்து இந்த தேவநம்பிய தீசன் வந்து மஹிந்த தேரரோட வழிகாட்டுதலின்படி அனுராதபுரத்தோட எல்லைகளை வந்து அடையாளமிட்டான். இப்படி அடையாளமிடுறதுக்கு வந்து 2 யானைகளை பயன்படுத்தினதாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 2 யானைகள் என்னென்னு சொன்னால் மகாபதும குஞ்ச அப்படின்ற 2 யானைகளால் வந்து இழுத்து செல்லப்பட்ட கலப்பையினால தான் அரசன் வந்து இந்த அனுராதபுர எல்லைகளை வந்து குறிச்சிருக்கிறான். ரைட். இப்போ புனித வெள்ளரசு மரக்கிளை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதை பற்றி பார்ப்போம். தேவநம்பிய தீச மன்னண்ட காலத்தில் தான் வெள்ளரசு மரக்கிளையும் இலங்கைக்கு கொண்டு வரப்படுது. சரியா? இந்த வெள்ளரசு மரக்கிளையை யார் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அசோக சக்கரவர்த்தியோட மகளான சங்கமித்தை பிக்குனி. சரியா? இந்த சங்கமித்தை பிக்குனி வந்து புத்தகாயால உள்ள அதாவது இந்தியாவில் வந்து புத்தகாயா அப்படின்ற இடத்துல உள்ள வெள்ளரசு மரத்திட வலது பக்க கிளையை தான் இலங்கைக்கு கொண்டு வராங்க. இந்த சங்கமித்தை பிக்குனி வந்து வரக்கொலை வந்து தனியாக வரல. எப்படி வர்றாங்கன்னு சொன்னால் பல தொழில்களில் தேர்ச்சி பெற்ற 18 குலத்தை சேர்ந்த குழுவினரோட தான் இலங்கைக்கு வருகை தர்றாங்க. சரியா? இப்படி இலங்கையில் வந்து சங்கமித்தை பிக்குனியும் குழுவினரும் எங்கே வந்து இறங்குறாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜம்பு கோலப்பட்டினம் அப்படின்ற துறைமுகத்துக்கு தான் வந்து இறங்குறாங்க. தேவநம்பிய தீச மன்னனும் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் ஜம்பு கோலப்பட்டினத்துக்கு போயிட்டு இந்த சங்கமித்தை பிக்குனியையும் வெள்ளரசு மரக்கிளையையும் குழுவினரையும் வரவேற்று அனுராதபுரத்துக்கு அழைத்து வாரான். சரியா? அனுராதபுரத்திற்கு வந்த பிறகு வந்து இந்த புனித வெள்ளரசு மரக்கிளையை வந்து அனுராதபுரத்தில் உள்ள மகாமேக வனத்தில் வந்து நாட்டுறதுக்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறான். ரைட். இப்படி மகாமேக வனத்தில் நாட்டப்பட்ட வெள்ளரசு மரத்திட பாதுகாப்புக்காக வேண்டி ஸ்ரீ மகாபோதி அப்படின்ற கட்டிடத்தையும் இந்த தேவநம்பிய தீசன் வந்து அமைச்சு கொடுக்குறான். இப்படி தேவநம்பிய தீசன் வந்து பௌத்த சமயத்திட வளர்ச்சிக்காக வந்து பல சேவைகளை செஞ்சுக்கிறான். அப்படி அந்த சேவைகள் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதலாவது வந்து என்னன்னு சொன்னால் மஹிந்த தேரரையும் அவருடைய குழுவினரையும் வரவேற்று மஹிந்த தேரரோட போதனைகளை ஏற்று பௌத்த சமயத்தை தழுவினது தான் தேவநம்பிய தீசன் முதலாவது சமய சேவை. சரியா? 2வது வந்து
மஹிந்த தேரருக்கும் அவரது குழுவினருக்கும் மகாமேகவன பூங்காவை வழங்கியமை. அடுத்தது வந்து மகாமேகவன பூங்கால வந்து திஸ்ஸ மகாராம அப்படின்ற விஹாரையை கட்டி மஹிந்த தேரருக்கு வந்து காணிக்கையாக வழங்கினான். அடுத்தது வந்து பிக்குமார்ட உணவு தேவையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி மகாபாலி என்ற தானசாலையை அமைச்சு அவங்களுக்கு பிக்குகளுக்கு வந்து தானம் அளித்தான். அடுத்தது வந்து பிரிவினாக்கள் சிலரை கட்டி அந்த பகுதிகளை வந்து மகாவிகாரை அப்படின்ற பேரிட்டு பௌத்த சங்கத்திற்கு வழங்கினான். அடுத்தது வந்து மிகிந்தலை மலையை சுற்றியுள்ள கட்குகைகள் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு, அதாவது 68 கட்குகைகளை வந்து சுத்தம் செஞ்சு அதை வந்து அந்த குகைகளை வந்து பிக்குகளுக்கு தானமாக வழங்கினான். அடுத்தது வந்து இலங்கையிட இலக்கிய மூலாதாரங்களின் படி முதலாவது தூபி அப்படின்ற அழைக்கப்படுற தூபராம தூபியை கட்டின பெருமை வந்து இந்த தேவநம்பிய தீச மன்னனையே சாரும். ரைட், இப்போ தூபராம தூபியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். தேவநம்பிய தீசனால் வந்து அனுராதபுரத்தில் கட்டப்பட்ட இலங்கையிட முதலாவது தூபி தான் இந்த தூபராம தூபி. ரைட், இந்த தூபராம தூபி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மஹிந்த தேரர்கிட்ட ஆலோசனை கேட்ட டைமில் வந்து மஹிந்த தேரர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தூபி வந்து நெற்குவியல் வடிவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நெற்குவியல் அல்லது தானிய குவியல் வடிவில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த ஆலோசனைப்படி இந்த தூபராம தூபி வந்து நெற்குவியல் வடிவில் கட்டப்பட்டுச்சு. பிற்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்புகளின் விளைவாகத்தான் இந்த தூபராம தூபி வந்து இப்போ மணி வடிவத்தில் காணப்படுது. தேவநம்பிய தீசன் வந்து கட்டினது என்ன வடிவத்தில்? நெற்குவியல் அல்லது தானிய குவியல் வடிவத்தில். பிற்காலத்தில் அது அந்த சேதமடைய கொலை அதை புனரமைக்க போக்கொள்ள தான் இந்த இது ஷேப்பை மாற்றி மணி வடிவத்தில் இப்போ இருக்குது. ரைட், அடுத்தது வந்து புத்தர்ட வலது தாடை எலும்பை வச்சு தான் தூபராம தூபி வந்து கட்டப்பட்டிக்குது. இந்த தூபராம தூபியை சுற்றி 3 தூண்கள் வந்து வரிசையாக அமைக்கப்பட்டிருக்குது. இது ஏன்னு சொன்னால் தூபராம தூபியோட பாதுகாப்புக்காக வேண்டி அமைக்கப்பட்ட தூண்கள். இந்த தூபிகளை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்படுற கட்டடம் வந்து வட்டதாகே அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி தூபராம தூபிக்கு வட்டதாகே மனை கட்டிய மன்னன் யாருன்னு சொன்னால் வசப மன்னன். ரைட், தேவநம்பிய தீச மன்னண்ட அடுத்த சமய பணி என்னன்னு சொன்னால், சங்கமித்தை பிக்குனியால் கொண்டு வரப்பட்ட வெள்ளரசு மரக்கிளையினை வந்து மகாமேகவனத்தில் நாட்டினார். அதாவது பெரிய விமர்சையான கோலாகலமான விழா எல்லாம் நடத்தி அதுக்கு பிறகு தான் இந்த வெள்ளரசு மரக்கிளை வந்து மகாமேகவன பூங்கால நடப்பட்டுச்சு. அடுத்தது வந்து வெள்ளரசு மரத்தின் பாதுகாப்புக்காக வேண்டி மகாபோதிமனை அப்படின்ற கட்டிடத்தை கட்டி பிக்குமார்களுக்கே வழங்கினான். இதெல்லாம் தான் தேவநம்பிய தீச மன்னனால் சமயத்துக்காக செய்யப்பட்ட சேவைகள். ரைட், இப்போ தேவநம்பிய தீச மன்னண்ட காலத்தில் பௌத்த சமயம் இலங்கையில் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். சரியா? முதலாவது, தேவநம்பிய தீசனின் காலத்தில் பௌத்த சமயம் மஹிந்த தேரனால் கொண்டு வரப்பட்டது. ரெண்டாவது வந்து தேவநம்பிய தீசன் பௌத்த சமயத்தை தழுவியமை. இதனால் இலங்கையிட முதலாவது பௌத்த மன்னன் தேவநம்பிய தீசன் தான் அப்படின்ற பெருமையும் அவருக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து தேவநம்பிய தீச மன்னன் பௌத்த சமயத்தை தழுவினதை தொடர்ந்து அரச குடும்பத்தினரும் பொதுமக்களும் பௌத்த சமயத்தை தழுவியமை. சங்கமித்தை பிக்குனி புனித வெள்ளரசு மரக்கிளையுடன் இலங்கைக்கு வருகை தந்தமை. அடுத்தது வந்து இலங்கையில் பிக்குனி சாசனம் ஸ்தாபிக்கப்பட்டது. இலங்கையிட முதலாவது பிக்குனி யாருன்னு சொன்னால் அனுலா தேவி. இந்த அனுலா தேவி யாருன்னு சொன்னால் தேவநம்பிய தீச மன்னண்ட சகோதரனின் மனைவி தான் அனுலா தேவி. அடுத்தது வந்து பிக்கு சாசனம் ஸ்தாபிக்கப்பட்டமை. இலங்கையிட முதலாவது பிக்கு யாருன்னு சொன்னால் அரிட்டன். இந்த அரிட்டன் யாருன்னு சொன்னால் தேவநம்பிய தீச மன்னண்ட மருமகன் தான் அரிட்டன். எனவே இப்படித்தான் இலங்கையில் பௌத்த மதம் வந்து ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. ரைட், இப்போ கடைசியாக இலங்கையில் பௌத்த சமயம் பரவினதுனால ஏற்பட்ட விளைவுகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு சமயம் இலங்கைக்கு கிடைச்சிச்சு. ரெண்டாவது வந்து தானம், ஒழுக்கம், தியானம் என்பன வாழ்வில் முக்கியம் பெற்றுச்சு. அடுத்தது வந்து அன்பு, கருணை முதலிய பண்புகள் வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. அதாவது வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களாக கருதப்பட்டுச்சு. அடுத்தது வந்து சிங்கள பாலி இலக்கியங்கள் வளர்ச்சி அடைந்தன. கடைசியாக வந்து பௌத்த சமயத்துடன் தொடர்புடைய கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, கல்வி என்பனவற்றில் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் தான் பௌத்த சமயத்தால் ஏற்பட்ட விளைவுகள். ரைட்.